வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி எக்ஸல் 2016 ஹோம் ரிப்பனில் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் இருக்குது. அதை பற்றி பார்க்க இருக்கோம். இதில் இன்சர்ட் டெலீட் ஃபார்மேட் அப்படின்னு இருக்குது. அதாவது இது எதை குறிக்குது அப்படின்னா, உங்களுடைய எக்ஸல் ஒர்க் ஷீட் அல்லது ரோஸ் இல்லைன்னா காலம்ஸ் இதை எப்படி இன்சர்ட் பண்ணுறது, எப்படி டெலீட் பண்ணுறது, எப்படி இதை ஃபார்மேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த பிளாக்ல இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இதை பற்றி எக்ஸல் இன்ட்ரோடக்ஷனில் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். பட் அதில் சொல்லாத சில விஷயங்களை நான் இந்த கிளாஸில் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது இந்த இன்சர்ட் அப்படின்ற இந்த பகுதியை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஓகே, இப்போ இந்த இன்சர்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். இன்சர்ட் செல்ஸ் இருக்குது, இன்சர்ட் ஷீட் ரோஸ் இருக்குது, இன்சர்ட் ஷீட் காலம்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இன்சர்ட் ஷீட் அப்படின்னு இருக்குது. ஓகே, இப்போ நான் பிளாங்க் ஷீட்டில் ஒரு மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புகிறேன். இது டேட்டா அப்படின்னு நினச்சிக்கோங்க. இப்போ நம்ம இந்த இன்சர்ட் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். இப்போது இந்த இன்சர்ட் யூஸ் பண்ணுறதுனால ஒரு சில மெரிட்ஸ் இருக்குது, ஒரு சில டிமெரிட்ஸ் இருக்குது. அதை பற்றி நான் இந்த கிளாஸில் சொல்கிறேன். அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. அதனால் நம்ம எந்த மெத்தடை யூஸ் பண்ணால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் தான் டிஃபைன் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நான் ஒரு செல் இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ ஆக்சுவலாக நம்மளுடைய கண்டினியூ டேட்டா இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. இந்த இடத்துல எனக்கு ஒரு செல் தேவை. அதனால் நான் இங்கே ஒரு செல் இன்சர்ட் பண்ண விரும்புகிறேன். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல என்னுடைய கர்சர் இருக்குது, இதில் வச்சுட்டு இன்சர்ட் செல்ஸ் பாருங்கள். இதில் ஷார்ட்கட் கூட இருக்குது. Ctrl+Shift= நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு செல் கூட இன்சர்ட் ஆகும். ஓகே, இதில் இன்னும் என்னென்னா சொல்லுதுன்னு பாருங்கள். Insert cells, rows or column into the sheet or table. Okay, new rows will be added above the selection and new column will be added the left the selection. Okay, எல்லாத்துக்குமே ஒன்று தான். இப்போ நம்ம செல் ஆட் பண்ணோம்னா பிலோவில் ஆட் ஆகுமா அபவ்ல ஆட் ஆகுமா அதை பற்றி தான் அதில் சொல்லியிருக்குது. அபவ்ல ஆட் ஆகும். இப்போ பாருங்கள், நான் இப்போ இன்சர்ட் செல் அப்படின்னு நான் கிளிக் பண்ணிட்டேன். இதில் என்ன சொல்லுது, இன்சர்ட்டோட ஒரு சின்ன பாப்அப் ஒன்று ஓப்பன் ஆகுது. இதில் ஒரு சில கண்டிஷன்ஸ் கேட்குது உங்களுக்கு. ஷிஃப்ட் செல்ஸ் ரைட், ஷிஃப்ட் செல்ஸ் டவுன், என்டையர் ரோ, என்டையர் காலம். ஓகே, இப்போ நம்ம ஒன்லி செல்ஸ் தான் இன்சர்ட் பண்ணணும்னு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம யோசித்தோம். அதனால் இப்போ ஒன்லி செல்ஸ் இன்சர்ட் பண்ணுவோம். நம்ம இப்போ என்டையர் ரோக்கு பற்றி நம்ம பேசலை. ஓகே, இதில் என்ன சொல்லுது, ஷிஃப்ட் செல்ஸ் ரைட், ஷிஃப்ட் செல்ஸ் டவுன். ஓகே, இப்போ ஷிஃப்ட் செல்ஸ் டவுன் இதை நம்ம வச்சுட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தோம்னா என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், ஆக்சுவலாக என்ன ஆயிருக்குது, நம்மளுடைய இந்த எஃப் அப்படின்றது இந்த இடத்துல இருந்துச்சு. இது அப்படியே ஒரு ரோ டவுன் ஆயிடுச்சு. காரணம் என்ன காரணமாக இருக்கும் இதில்? ஆக்சுவலாக நம்ம என்ன சொன்னோம், இன்சர்ட் செல்ஸ் டவுன் அப்படின்னு சொன்னோம். அப்போது நம்ம இங்கே ஒரு செல் வேணும் அப்படின்னா அதை கீழே இருக்கிற எல்லா செல்லையும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் டவுன் பண்ண சொல்லிட்டோம். ஓகே, ஷிஃப்ட் செல்ஸ் டவுன் அப்படின்னு சொல்லிட்டோம். இதனால் என்ன, உங்களுடைய இந்த எஃப்ன்றது ஏக்கு பக்கத்தில் ஏ ரோல இருந்துச்சு, எஃப்டி இருந்துச்சு. அப்போது என்னாச்சு, உங்களுக்கு ஏ ரீப்ளேஸ், அதாவது ஷிஃப்ட் ஆகலை, டியும் ஷிஃப்ட் ஆகலை, ஒன்லி எஃப் மட்டும் ஷிஃப்ட் ஆகிடுச்சு. அப்போ இதில் உங்களுடைய ரோவில் உள்ள டேட்டா சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை நான் இதே கிளாஸில் பின்னால் நான் இதனால் உள்ள டிமெரிட்ஸை பற்றி சொல்கிறேன். ஓகே, இப்போ என்ன ஆகிருக்குது, ஷிஃப்ட் செல்ஸு டவுன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ அதே மாதிரி இன்னும் அதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு ஒரு பார்க்கலாம். இன்சர்ட் செல்ஸ், ஷிஃப்ட் செல்ஸ் ரைட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், உங்களுக்கு பிளாங்க் ரோ லெஃப்டில் வரும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ ஓகே கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், பிளாங்க் செல் உங்களுக்கு ஒரு பிளாங்க் செல் லெஃப்ட் சைடில் கிடைக்கும். உங்களுக்கு உங்களுடைய டேட்டா ரைட் சைடில் ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னும் அதில் என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். பாருங்கள், இன்சர்ட் செல் என்டையர் ரோ, அதாவது
டோட்டல் ரோவே உங்களுக்கு இன்சர்ட் பண்ணுமா அப்படின்னு நம்ம ஒரு ஆப்ஷன் கேட்குது. ஓகே, நான் என்டையர் ரோவே இன்சர்ட் பண்ணணும்னு சொன்னேன். பாருங்கள், உங்களுக்கு அந்த உங்களுடைய டேட்டா இருக்கிறதுக்கு எபவ் மேலே வந்து ஒரு blank ரோ வந்து உங்களுக்கு இன்சர்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்னொன்று ஆப்ஷன் என்ன இருக்குது, இன்சர்ட் செல் என்டையர் காலம். என்ன சொல்லியிருந்தது, லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஒரு blank காலம் நியூவாக கிரியேட் ஆகும். பாருங்கள், லெஃப்ட் சைடில் உங்களுக்கு blank-ஆ ஒரு காலம் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போது இன்சர்ட் செல்லில் என்னென்னலாம் இருந்துச்சு, ஷிஃப்ட் செல்ஸ் ரைட், ஷிஃப்ட் செல்ஸ் டவுன், என்டையர் ரோ, என்டையர் காலம். இப்போ இந்த நாளை பற்றி ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், இன்செர்ட்டில் ஷீட் ரோஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் இதை கிளிக் பண்ண பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த இடத்துல கர்சர் வச்சிங்களோ அதுக்கு மேலுள்ள ரோ வந்து blank ஆயிடுச்சு. இது வந்து சிங்கிள் கிளிக்லேயே ஆயிடுச்சு. என்ன, ஆக்சுவலாக நம்ம இதுக்கு முன்னால் பண்ணது இன்சர்ட் செல்லில் போய் என்டையர் ரோ அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணி பிறகு ஓகே பண்ணோம். பட் அந்த வேலையை ஈஸியாக இன்சர்ட் ஷீட் ரோஸ் மூலமாகவே ஈஸியாக நம்ம பண்ணிட்டோம். அதே மாதிரி என்ன, இன்னொரு ஆப்ஷன் பாருங்கள், இன்சர்ட் ஷீட் காலம்ஸ். பாருங்கள், ஆயிடுச்சு. இது வந்து என்ன, இதுக்கு முன்னாடி இதில் நம்ம என்ன பண்ணோம், இன்சர்ட் செல்ஸில் என்டையர் காலம் கிளிக் பண்ணி நம்ம ஓகே பண்ணோம். ஓகே, அதே மாதிரி லாஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பாருங்கள், இன்சர்ட் ஷீட் அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள், நியூ ஷீட் வந்து உங்களுக்கு ஒன்று கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம ஆக்சுவலாக ஷீட் 7ல் இருந்தோம், இங்கே இருந்து நம்ம இன்சர்ட் ஷீட்னு சொன்னோம். அதனால் ஒரு ஷீட் வந்து பிஃபோர், அதாவது முன்னால் வந்து ஒரு ஷீட் வந்து உங்களுக்கு நியூ ஷீட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகே, இது வந்து நம்ம blank ஷீட்டில் வந்து இந்த மாதிரி என்ன வேலை பார்க்குது அப்படின்ற பற்றி நான் இப்போ இது வரைக்கும் சொன்னேன். ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து ஒரு டேட்டாவில் இருக்கும் பொழுது இந்த இன்சர்ட் செல், இன்சர்ட் ரோ இதெல்லாம் நம்ம பண்ணும் போது நம்மளுடைய டேட்டாவில் என்ன எஃபெக்ட் படும் அப்படின்றத பற்றி நான் ஒரு திருப்பு சொல்லிடுறேன். இதில் சில டிமெரிட்ஸ் நிறைய இருக்குது. அதை நம்ம வந்து கவனமாக கவனித்து தான் நம்ம இந்த இன்சர்ட் செல்லை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இது ஃபுல்லாக உங்களுடைய ஒரு டேட்டா. ஓகே, இதில் வந்து 10-20 டேட்டா இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். பட் இதே இது நிறைய டேட்டா உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல தப்பு நடந்துச்சு அப்படின்றத நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதனால் இந்த இந்த இன்சர்ட் செல்லை யூஸ் பண்ணும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் வந்து இந்த 16,000 மென்ஷன் பண்ணி நான் உங்களுக்கு இப்போ இந்த இன்சர்ட் செல்லை யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ இன்சர்ட் செல் ஷிஃப்ட் செல் டவுன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள், உங்களுடைய டேட்டா அவ்வளவும் ஒரு ரோ டவுன் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக உங்களுடைய இந்த செல்வா அப்படின்றவரோட பேசிக் தான் இந்த 16,000. இப்போது நீங்கள் இந்த இன்சர்ட் ஷிஃப்ட் செல் டவுன் அப்படி பண்ணதுக்கு காரணமான என்ன ஆச்சு, ஆண்டனியோட சேலரி 16,000 ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த 20,000 வந்து உங்களுடைய எக்ஸ்ட்ரா என்ட்ரி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இதில் வந்து 1 by 1 கலர் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் எங்கே தப்பு நடந்துச்சுன்னு. இதே இது இந்த மாதிரி கலரிங் இல்லாமல் blank ஷீட்டாக இருந்துச்சு, அதாவது நான் ஃபார்மேட்டிங் ஷீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக உங்களுடைய தப்பு கண்டே பிடிக்க முடியாது. எந்த இடத்துல நீங்கள் இப்போ இது வந்து blank-ஆக இருக்குது, இதில் நீங்கள் உங்களுடைய அமௌண்ட்டை டெலீட் பண்ணீங்களா இல்லைன்னா ஷிஃப்ட் டவுன் ஆச்சா அப்படின்றது உங்களோட கன்ஃபார்மே பண்ண முடியாது. அதனால் இந்த ஷிஃப்ட் செல் டவுன், ஷிஃப்ட் செல் ரைட் இதை யூஸ் பண்ணும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி தப்பு நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. இப்போ இதில் நம்ம இப்படி பண்ணதுனால உங்களுக்கு ஷிஃப்ட் செல் டவுன் பண்ணதுனால இந்த மாதிரி உங்களுடைய டேட்டா வந்து ஒவ்வொரு ரோ வந்து டவுன் ஆயிடுச்சு. இதே இது இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு ஈஸியான ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இன்சர்ட் ஷீட் ரோ அப்படின்னு பண்ணிங்கன்னா டோட்டலாகவே உங்களுக்கு ஒரு ரோ எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. இதனால் உங்களுக்கு எந்த ஒரு டேட்டா லாஸும் ஆகலை, உங்களுக்கு என்டையர் blank ரோ ஒன்று கிடச்சிருச்சு. அதனால் எந்த ஒரு டேட்டாவும் உங்களுக்கு லாஸ் ஆகலை. அப்போ மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய மெத்தட் என்ன அப்படின்னா என்டையர் ரோ இன்சர்ட் பண்ணியே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப சேஃப்டி. ஓகே, எப்பொழுது நீங்கள் வந்து செல் இன்சர்ட் பண்ண விரும்பினாலும் சரி, இல்லை ரோ காலம் எது இன்சர்ட் பண்ண விரும்பினாலும் சரி, என்டையர் காலம் இன்சர்ட் பண்ணியே பழகுங்க.
ஓகே, அப்போனா உங்களுக்கு ஏற்கனவே என்ட்ரி பண்ணி வச்சிருக்கிற டேட்டாவில் எந்த ஒரு தப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். இப்போ இதுலேயும் ஒரு சில ப்ராப்ளங்கள் வரலாம். அதாவது உங்களுடைய இப்போ வந்து நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு காலத்தில் லாஸ்ட்டில் ஒரு என்ட்ரி இருக்குது. ஓகே, இப்போ இந்த சமயத்தில் நான் இந்த 16,000 ஷிஃப்ட் செல் டவுன் பண்ணுறேன். அப்போனா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஷிஃப்ட் செல் டவுன் பண்ணுறேன், என்ன சொல்லுது பாருங்கள், த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் cannot insert நியூ செல் அப்படின்னு சொல்லிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுடைய டேட்டா வந்து ஒரு செல் மூவ் ஆகிறதுக்கு இந்த ஷீட்டில் வந்து இடம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய கடைசி ரோலை, அதாவது எக்ஸல் ஷீட்டில் கடைசி ரோலை டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு சிஸ்டத்தால் முடியாது. அதனால் உங்களுக்கு ஷிஃப்ட் செல் டவுன், அதாவது இனிமே எந்த ரோவும் இன்சர்ட் ஆகாது. ஓகே, இதே மாதிரி கடைசி காலத்தில் நீங்கள் ஏதாவது டேட்டா வச்சுருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் நியூ காலம் இன்சர்ட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு காலம் வந்து இன்சர்ட் ஆக வாய்ப்பே கிடையாது. நம்ம மேக்ஸிமம் வந்து எக்ஸலில் லாஸ்ட் ரோ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. பை சான்ஸ், அதாவது எனி எரர், நீங்கள் வந்து மறந்து போய் கடைசி ரோலையோ கடைசி காலத்துலேயோ நீங்கள் ஏதாவது டேட்டா ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இடையில வந்து காலம் இன்செட்டோ இல்லைனா ரோ இன்செட்டோ பண்ணிங்கன்னா அப்போது இந்த மாதிரி எரர் மெசேஜ் வரும். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஐயோ ஃபைலில் வந்து ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் இல்லை. இன்சர்ட் ரோ இன்சர்ட் காலம் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு உங்கள் எக்ஸல் ஷீட்டோட கடைசி காலத்துலேயோ இல்லைனா கடைசி ரோலையோ ஏதோ டேட்டா இருக்குது, அதனால தான் உங்களுக்கு காலம் வந்து இன்சர்ட் ஆக மாட்டேக்கு, ரோ இன்சர்ட் ஆக மாட்டேங்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நீங்கள் ரோ இன்சர்ட் காலம் இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில வழிகள் வந்து ஏற்கனவே எக்ஸல் இன்ட்ரடக்ஷனில் நான் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இன்னொரு திருப்பு நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஓகே, இந்த பாருங்கள், நீங்கள் லெஃப்ட் சைடில் இந்த ரோ நம்பர்ஸ் இருக்குது, இதில் உங்களுடைய கர்சரை கொண்டு போனீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி நீங்கன்னா இன்செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் இதை கிளிக் பண்ணால் கூட உங்களுக்கு ரோ இன்செட் ஆகும். அதே மாதிரி காலமில் நீங்கள் காலம் நம்பர்ஸில் போய் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கேயும் இன்செட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காலம் இன்செட் ஆகும். ஓகே, அப்போ நம்ம வந்து இன்றைக்கி வந்து இந்த எக்ஸல் ஷீட்டில் வந்து காலம் எப்படி இன்சர்ட் பண்ணுறது, ரோ எப்படி இன்சர்ட் பண்ணுறது, ஷீட் எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். இன்னொன்று சொல்ல நான் மறந்துட்டேன். ஆக்சுவலாக நம்ம ஷீட்டை வந்து 2016 இந்த ப்ளஸ் சிம்பிளை யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து ஷீட்டை வந்து ஈஸியாக இன்சர்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகே, எந்த ஷீட்டை நீங்கள் ஓப்பன் ஆக்டிவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஷீட்டுக்கு நியரஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு நியூ blank ஷீட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா எந்த ஆக்டிவ் ஷீட் இருக்கோ அதுலேயே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். இது மூலமாக கூட நீங்கள் உங்களுடைய ஒர்க் ஷீட்டை வந்து இன்சர்ட் பண்ணலாம். பட் இதில் வந்து நம்ம போனோம்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கிராஃப் யூஸ் பண்ணலாம், சார்ட் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய பைவட் டேபிள், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. பட் இந்த ப்ளஸ் சிம்பிளில் டேரெக்டாக ஷீட் இன்சர்ட் ஆகும். அதே மாதிரி இன்சர்ட் ஆப்ஷனில் போய் இன்சர்ட் ஷீட் பண்ணாலும் டேரெக்டாக ஷீட் இன்சர்ட் ஆகும். ஓகே, மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.